அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தனியார் பள்ளிகளுடைய சங்க பொறுப்பாளர்கள் வந்து டிவியில பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்குவதற்கு அங்கீகாரத்துக்கு 5 லட்சமா, தடையில்லா சான்று என்ஓசி வாங்குறதுக்கு 25 லட்சமா. எத்தனை பள்ளிக்கு? ஒரு பள்ளி ஆரம்பிக்கணும்னா 5 லட்சம், தடையில்லா சான்று வாங்கினா 25 லட்சம், மொத்தம் 30 லட்சமா. இந்த ஆண்டு என்ன பண்ணாரு, ராஜ்மோகன் கல்வி அமைச்சர் இருந்திருக்காரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் ₹1 கூட வாங்காம இந்த சான்றை எங்களுக்கு கொடுத்துட்டாருங்க. அதாவது இந்த அங்கீகார சான்றையும் கொடுத்துட்டாரு, தடையில்லா சான்றையும் கொடுத்துட்டாரு. எங்களுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் லாபங்க. ஆனா நாங்க திமுக ஆட்சியில, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இந்த அங்கீகாரத்துக்கும் தடையில்லா சான்றுக்கும் நாங்க மொத்தம் 30 லட்சம் கொடுத்தோம் அப்படின்னு யார் சொல்றா? கட்சிக்காரெல்லாம் சொல்ற, வேற விஜய் கட்சிக்காரன் சொல்றான், பொதுமக்கள் சொல்றான், யாரோ வேற கட்சிக்காரன் சொல்றான்னு நினைக்காதீங்க. ஒரு தனியார் பள்ளி சங்கம் சொல்லுது இவ்வளவு பணம் நாங்க கொடுத்தோம். அப்போ அது எத்தனை பள்ளிகள் கொடுத்துருக்காங்க? 1000 பள்ளிகளுங்க. 1000 பள்ளிகளுக்கு 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க ஒரு பள்ளிக்கு. அப்ப எத்தனை கோடி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இதுல இன்னைக்கு கூட டிவியில வந்து அழகா இன்னொருத்தர் சொன்னாரு, தனியார் பள்ளி சங்கத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, அன்பில் மகேஷ் அவருக்கு கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பணத்தை வாங்குறது ஒரு ஆபீஸா இருந்திருக்காரு. அந்த ஆபீஸ்ல தான் அந்த பணத்தை கொடுக்கணுமா, அந்த லஞ்ச பணத்தை அந்த ஆபீஸ் அட்ரஸோட கொடுத்திருக்காரு. இப்ப என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் ஒரு ஊழல் நடந்திருக்கு. நம்ம மக்களுடைய பணம் வந்து இவ்வளவு சாதாரணமா திருடி இருக்காங்க, மக்களோட பணத்தை இவ்வளவு சாதாரணமா திருடி இருக்காங்க. இதை வந்து எந்த கட்சியும் இதை பத்தி பேச மாட்டேங்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எந்த கட்சியும் இதை பத்தி பேச மாட்டேங்காங்க. இவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு, ஒரு டாஸ்மாக்ல நடந்திருக்கு. இதுக்கப்புறம் மின்சாரத்துறையில டிரான்ஸ்பார்மர்ல ஒரு டிரான்ஸ்பார்மர் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா அப்படின்னா 7.5 லட்சம் ரூபா கொட்டேஷன் கொடுத்து வாங்கிருவாங்க திமுக ஆட்சியில. ஒரு டிரான்ஸ்பார்மர்ல 2 லட்சம் ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அது லட்சக்கணக்கான டிரான்ஸ்பார்மர் வாங்கிருக்காங்க. அப்ப மின்சாரத்துறையில ஊழல் நடந்திருக்கு, கல்வித்துறையில ஊழல் நடந்திருக்கு, மருத்துவத்துறையில ஊழல் நடந்திருக்கு, பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல் நடந்திருக்கு, பொதுப்பணித்துறையில் ஊழல் நடந்திருக்கு. இத்தனை துறைகள்ல ஊழல் நடந்திருக்கு. ஆனா எந்த கட்சியும் பேச மாட்டேங்காங்க, எந்த டிவியும் பேச மாட்டேங்காங்க, எந்த பத்திரிகைகளும் சரியா செய்து வர மாட்டேங்குது. ஏதோ இந்த யூடியூப் சேனல்கள்ல சில ஆர்வமா நம்ம நாட்டை நல்லா அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. ஏன் இந்த டிவிகள் எல்லாம் வருதுன்னா, திமுக வந்து கோடான கோடி ரூபாய் வச்சிருக்கான். ஏன் அப்படின்னா அவன் வந்து ஒவ்வொன்றும் வந்து லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க, நேரடியாக சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை, அரசாங்க கஜானாக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க நேரடியாக கட்சிக்கே வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. இதை எந்த கட்சியும் பேசல, எந்த டிவி பேசல, எல்லா டிவியும் அவங்களுடைய கட்டுப்பாடு இருக்கு.